சரியா போச்சுங்க. இருக்குமே அருமையான ஆடியன்ஸ். ஓகேப்பா. ஹலோ ப்ரோ, வணக்கண்டா உள்ள எம்கேஆர் பாயலகடா குட்டூரமா உளுந்த வடையோட. ஏ புத்துரு, பெரிய புத்துரு இங்க இருக்காது. அவன் பூரா காலி போயிலுங்க. வெள்ளை கடிப்பான். நீங்களாம் பள்ளிக்கூடத்தில் நக்கிற மாதிரி படிப்பேன். போய் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது எம்கேஆர் பயலுங்க. பணக்கண்டா உள்ள இது சீச்சி சீரனி இடியாப்பம். அந்த இடியப்பத்தை கிளப்பி விட்டு எவன்டாவே புறமே இந்த இளைய சமுதாயத்தை நம்பித்தான் இருக்கிறது ஒவ்வொரு வீடும் குடும்பமும். வாழ்த்துக்கள் புரோக்கலாம். அப்படியே வேளாண் குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி கை தட்டுவாங்க. பூரா பூலிப்பு கணேஷ் கோயில டொங்காதுல இருக்கேன். அப்படியே பொம்பளை பிள்ளைய பார்த்தா அப்படியே வெறுதா தெரியும். வைப்பா பெரியத்தாமையனே பாண்டியன். பாண்டியனின் ராஜ்யத்தின் உயலாள பாண்டியனின் மைசத்து சுபர்தானா. பாண்டியனின் ராஜ்யத்தின் உயலாள பாண்டியனின் மைசத்து குராளா. என்ன பாட்டு படிச்சாலும் தீர்மானம் அடி அடிக்கிறான். கப்ளிங்கி ஓசு பயலகடா சார் பூஜை கோயில் சிங்க. அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி கண்டுபட்டி புள்ளா பையா சாமிடா. கல்லுப்பட்டி பொல்லா பையா சாமிடா. அஞ்சு சடபர சிவரே, அஞ்சு சடபர சிவரே. கண்டுபட்டி காளி அம்மா உனக்கு அழகு ஜடையா சிவகங்கை சிமையில புழுதி வரக்குதுடா. இந்த காளி அம்மே முதல் நாள் மண்டபப்படிய முன்னிட்டு தூக்கு கையில முத்தமிட்டு இடமுள்ள மருது சகோதரம் பிறந்து அகமுடையார் வைக்கக்கூடிய இந்த நாடகம் அன்னை தந்தை நான் வணங்கி சாட்சாதிகளே.
முக்குளத்தூர் பேரு சொல்லும் தூக்கு கயல் காத்திருக்க மருதுருவ அங்குவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா வந்து
கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்தூரையும் வந்து கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்தூரையும் வந்து அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா. அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா. ரகலைய ரகலைய பரதருவர் மனதமே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர தமிழ்நாட்டில முக்குளத்தூர் பேரு சொல்லும். புக்கு கயர் காத்திருக்க மருதரும் இறங்குவர் இந்த நிலை நேர்ந்ததையா. ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா. ரோசா மருதருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா. ரோசா மருதருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா. ரோசா மருதருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா. ரோசா நாடகம் வள்ளிதர்ம நாடகம். இந்த வள்ளிதர்ம நாடகத்திலே தயவு செய்து என் அண்ணன் தம்பிகளே உங்களை அத்தனை பேர் பாதத்தை தொட்டு எம்கேஆர் கேட்கிறேன். பப்புண்டாஞ்சு முடிஞ்சோடனே நீங்க போறீங்களாம். நான் என்ன செய்ய? அதுக்காக ஒவ்வொருத்தரும் முடிச்சு தூங்கிட்டு இருக்கேன். அது மற்ற நடிகர்கள் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. நான் என்ன செய்வேன்? இப்ப என்ன பண்றீங்கன்னா என் அகமுடியார் வர்க்கத்தில் பிறந்த என் உறவுகளை சுத்தி வேலிக்கிறவளை வெட்டி அடியவன் அறவேன் வேணாம். அதையும் தீய வச்சுட்டு ஏறி போயிடுவேன். ஏன் அண்ணன் தம்பி பாட்டு அண்ணன் தம்பி பாட்டு தானே இப்ப பாரு பாரு. அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி இதான் வீட்டுல போய் படுமுண்டை பெரிய மனிதனா வந்து உட்காந்துட்டு என் தம்பிகிட்ட உட்காராத பூரா காலி தம்பியை குடிக்குமே. போ என்ன முத்து முத்தாக பாலாச்சூரட்டும் எதுக்கே விபதி அலி போட்டு ஓதத்தை பெருசாக்குவா. பெரியப்பா போல தாய்மை என்ன சொந்தமாடா ரோஜாவின் இதழ்களை போல் நீராக பாசமாடா. நூறாண்டு வாழ வைக்கும் நம்மளை எல்லாம் நூறாண்டு வாழ வைக்கும். இடியப்பம் பயிலுகட மாறாத பாசமாடா. சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நாமலெல்லாம் அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒன்றுக்குள் ஒன்றாக நாங்கள் அன்பா. எனக்கு இது பிடிச்ச கண்டாரி பண்ணேன். இந்த பாட்டுக்கு எவனாவது இப்படியா இதுக்கு தானே உன்னை பொழக்குறேன். பருத்திக்கம்மாய் SKR பில்டிங் பயலுகடா. இப்படி எல்லாமே 501 பருத்திக்கம்மாய் SKR பில்டிங் பயலுக. நன்றி வந்துட்டேன் என் புத்துரு தாண்டா பழைய செம்புரியாட்டு வெட்டு வெட்டிருக்கேன். கப்பறேன்னா கப்பலிட்டு இந்த தலையை சாச்சிட்டானா நான் போறேன். பூரா என் தம்பியத சீரழிஞ்சு போனாங்க. நான் என்ன செய்வேன்? என்ன சாமி வந்துருச்சானே ஆம்புலன்ஸ் தான் ராக்காயி கண்டலம் எந்தோரு மினு மினு துகந்தோரு. என்னன்னே பாட்டுது? அதான் நான் முத்துக்கு முத்தா வந்து உருதுல வரேன். மெந்தான்னு மெழுந்து கண்டு மெந்துல வந்தாரோ மேதாலிலே சுடவு டும்பு டும்பு இதோட தாண்டி வெட்டி இழுக்கல. அண்ணே ஹிந்தியில பாருங்க. ஹிந்தியில மேரே மேரே பீஜ்கா புசாதனா நாடகம் மேல கம்மா மேனி ஏழாவத தென்பாண்டி தென்பாண்டி முத்துப்பாண்டி தென்பாண்டி முத்துப்பாண்டி ஐயுத்த பாண்டி என் தங்க பாண்டி தலமாண்டி எந்த பாண்டி என்ன செஞ்சோம்னு உலகத்துக்கு தெரியல. ஆனா தென்பாண்டி ராமேஸ்வரத்துல பிறந்த APJ அப்துல் கலாம் சேர்ந்த சேவைய சொல்ல எனக்கு வயசு பத்தல. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். என் தென்பாண்டி என் ராமராம ராமராம ராமநாடு ராமநாடு
பாசமும் தமிழக பற்றும் என் அண்ணன் தம்பிட்ட எப்பயுமே இருக்கும். ஆனா வெளிப்படுத்துற நேரத்துல தான் வெளிப்படுத்துவோம். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தாத சில நேரங்கள் இடியப்பம் உளுந்தவனை பாண்டா பயலடா. வணக்கம்டா புள்ள. வணக்கம்டா உள்ள. ஆனா அந்த பாண்டா பேசும்போது அவன் பல்லு விளக்கவான விளக்க மாட்டானடா. வணக்கம்டா உள்ள. தாயமங்கலத்துல பாண்டா சேவலம் ரோமத்தை பறிக்கிறண்டா கொடூரமா. ஆத்தா என்னைக்கு அவனை வேட்ட குத்தப்போ தாயமங்கலம் சாவக்கறி பயலடா. இது யாரா இப்ப சொன்னவன்? பள்ளிக்கூடத்துல நங்கு ஆனால் உலகத்திலே வீரத்தையும் உலக நாட்டுக்கு பயங்காட்டின யாருன்னா இந்த தமிழங்க. சும்மா சாதாரண மாவட்டம் கிடையாது இந்த சிவகங்கை மாவட்டம். வீரத்துக்கு பேரு போன மாவட்டம் இந்த சிவகங்கை. சிவகங்கை சீமையில தாண்ட வெட்டுடைய காளியம்மா இருக்கு. கொல்லங்குடி ஆத்தா. நீதி கட்டுப்பட்டது, நியாயத்துக்கு கட்டுப்பட்டது. ஆனா அதை பூரா இப்ப பின்னாடி போய் பார்க்கிறேன், சுத்தியெல்லாம் கூடிட்டாங்களே. சுத்தியலும் காசா கிடக்கு. காசு வெட்டி போடுறதுக்கு அந்த தாய் கிடையாது. அங்க போய் என்ன குறையா இருந்தாலும் இங்க இருக்க காளியாத்தாவும் துடியான சாமி. இப்ப சாமியை கூப்பிடுவேன். எல்லாரும் ஒரு வீடியோ பாத்தீங்களா ப்ரோ? நாளே தவளை கண்டாளி மையத்துல வந்து கிணத்துக்கு போயிட்டாங்க. பாத்தீங்களா? அவன் தண்ணி கிணக்கு வரல. சரி உள்ள வந்தேன். வந்தவனே நான் சொன்னேன் பொம்பளை ட்ரெஸ் மாத்தது போடாங்க. இப்படி ஆடிட்டு போனா வெற்றியாரு மங்கு மங்கன்னு தவிட்டாங்க. போய் உள்ள பாத்திருக்கேன். அந்த பிள்ளைய ட்ரெஸ் மாத்திருச்சு. அதிர்ச்சியில போய் என் கிணத்துக்கு போயிட்டேன். எந்த சாமி நோத்தாவோட சாமி அப்படி வரும். அந்த வீடியோ பாத்தீங்களா? அங்க தருவேன் இங்க தருவேன். ஆனா இன்னைக்கு தவ முடியாது. கட்டாளி மண்டை உடஞ்சு போவேன். செவர் இது அண்ணே நல்ல வேலை கவட்டைக்குள்ள போக போட்டானே. ஏய் மருதமணியை கொலை தெரிஞ்சாண்டா. அவன் அந்த நேரத்துல மருதமணி மருதமணி கதையை கேளு. இவன் தம்பி கேன தூக்கிட்டாங்க போயிட்டால மருதமணி. என்ன முனி மாதிரி போச்சு. என்னடா அவன் போகும்போது டான்ஸ் பாவாடியை உறிஞ்சிட்டு போயிருக்கான். மருதமணி பெட்டு படம் எடுத்துருக்கேன். நான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். ஆனா இவெல்லாம் வீட்டுக்காக மண்டையிலே முட்டுவானாப்பா. என்ன இடத்துல புடலாம் முடிய நோட்டீஸை படிச்சு போட்டு சாமியை கூப்பிட போறேன். ஏன்னா நேரம் ஆகுது. அவன் அப்ப கருப்பை வேகமா வந்துட்டேன். என்ன இது என்னென்ன எடுத்து தானே கண்டுபட்டி விரட்டு மஞ்சூரட்டு பயலு. வேறு போன ஒரு கண்டுபட்டி மஞ்சூரட்டுனா வண்டி ஏற்றிட்டு வருவார். அதே மாதிரி மஞ்சு வரட்டு எதா இருந்தாலும் என்ன சொல்றேன், இளைய சமுதாயம் தம்பிகளுக்கெல்லாம் மாடு வந்துச்சுன்னா ஒரு இடத்துல நீ மடக்கி புடி. அப்படியே ஆய்வுன்னு சொல்லிட்டு போய் பானிபூரி வித்தவே இந்த ஐஸ் விற்கிறாங்க. இவங்கள குத்தி தூக்கி விடுது. அதனாலதான் ஆனா ஐஸ் வண்டி சேஃப்டியா ஏறி உட்காந்துக்கிட்டே பானிபூரி தான் மாட்டிக்கிறோம். மாடு கொண்டு போய் அப்படி குத்தி கலைச்சு விடும். புளிச்ச மூட்டாடி 2 பேரும் பானிபூரியை படக்க வாங்கி மஞ்சு வரட்டையும் முடிஞ்சு போகும். சரி இதுனாச்சு அப்படின்னா இந்த வாடியில பார்த்திருக்கியா ஓனர் பெரிய பில்டப்லாம் பண்ணுவாங்க. நெஞ்சு கட்டிக்கிட்டு வெளியே வந்தவனே மாட்டை ஆய் ஊயின்னுவேன். ஆனா கிளம்பி விட்டு கடைசியில் அவன் குத்து வாங்கிட்டு பெரியாச்சு வச்சு சேர்த்துக்குவேன். என்ன உங்க மாடி உங்களை பாஞ்சு விடுச்சு. அது அங்க அடையாளம் தெரியல. அம்மா மாடு உன்னை மோந்து வாத்து உன்ட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு உன்னை நக்கிட்டு போகும். 5 அறிவு உள்ள காலை தன்னுடைய வளப்பவனுக்கு பேர் வாங்கி தர யாரையும் பாயும். இதுதான் உண்மை. என் தமிழை வந்து பாயிர மாட்டை கொம்ப பிடிச்சி அப்படி ஏறி சவாரி செய்வேன். வெளிநாட்டுல ஜல்லிக்கட்டு வச்சிருக்காங்க. ஒரு கம்பியை திறந்து விட்டா சரட்டுன்னு ஒரு மாடு வரும். வெதர் மட்டும் தாலி 7 கிலோ இருக்கும். அவர் உடனே துணியை காட்டுவார். ஓகே போதும் கொண்டு போய் அடைச்சிருவாங்க. மாடு ஜாலியை போடணும், கிளீன் பண்ண ஓசை அடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த மாடுக்கு பொட்டு அத்தை தண்டி இருக்குமா? ஏன் போய் கவக்கம் பட்டி வச்ச மட்டும் கூட போடாம என்ன மாடு கவட்டைக்குள்ள போச்சா என்ன பண்ணுவாங்க? சூம்பு வாங்கி மிருதங்கத்தை வாசி நீ தேங்க வெத்தலை ஓடுறியாடா? ஊரே தீ பிடிச்சி இருந்துச்சு. அவன் வெத்தலை ஓடுறது சுண்ணாம்பு கேட்க போனான். எழுந்துக்கிட்ட வீட்டில் போய் இப்படி சுண்ணாம்பு கொடுங்க வெத்தலை ஓடுத்து போயிட்டு வாங்க முண்டை. அப்படியா? நாளைக்கு குடும்பம் நடத்துற அந்த வீர தமிழச்சி நாம கும்பிடணும்ப்பா. எல்லாம் முதல்ல போனா இருளடிக்க வச்சு போடுவேன்.
எங்க அப்பா வேணாம் மச்சான், நான் கட்டி கொடுத்து உனக்கு தான் மச்சான், எங்க அக்காவுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். ஏன் மச்சான் உன் தங்கச்சியை நான் சினையாக்கப்பட்டவாறு பெரும்பாங்க ஆய் ஊர் 1 மணி நேரம் பேசுவாங்க. கடைசியில் வந்து கொஞ்ச நேரத்தில் பாஞ்சிருவாங்க. போதும் முத்திரும் கடைசி போதை கேட்பாங்க, தர மாட்டாங்க. கம்மாக்கில் அடிச்சு பீர் பாட்டில் குத்திக்கிட்டு அவன் எல்லா மகனும் முடித்தாயமேனு தேஜில் இருக்காங்க. புதுக்கோட்டை நீலகண்டன் கம்கியர் தாள கலைஞர் என்ன நம்பி அக்காரங்க எல்லாரும் இருக்கீங்க. எல்லாருமே நான் 3 பேரும் பேரை சொல்லும் போது அவங்களோட திறமையை காமிச்சாங்க. தாளக்காரை எப்போ பார்த்தாலும் ஜெயிலில் என்னமோ பிளாக்ல சரக்கோட்டை மாதிரி இருந்தா கிண்ணு 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 கிண்ணுன்ற. இப்ப என் அன்பு உறவுகளுக்கு முன்னாடி உன்னை வெட்ட வெளிச்சம் போக்கஸ்ல உன்னை காட்டி கொடுக்குற நேரம் இது. கரெக்டா போடணும், இல்லைன்னா மணி கட்டரை ஒடிச்சு சூம்ப விட்டுருவேன். பயப்படல, ஏன் பயப்பட? மணி கட்ட மசர் அலசுதடா. நல்வாக்கு நீ கூறடி. இப்போ தானே நான் கண்டுபட்டிலேயே பஸ்ஸில் ஏறேன், சிவகங்கை போயிட்டு ஏறாங்கன்னா நீலகண்டா அப்போ நீளமாக வெட்டி போடுவேன். ஒழுக்குமா புது நீ பாட்டு ஒன்று பாரு. தாத்தா 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 குடி கொடு, அந்த பாட்டு கிடையாது. தாத்தா தாத்தா சவிக்கம்மா, ஓ மை காட், உங்க அப்பையாத்தா கண்ட கனவு நிலைக்குமா, வீட்டுல 4 நாளைக்கு வேலைக்கு போகட்டாண்டா உண்டா பானையெல்லாம் அடகு கடைக்கு போகாம நிக்குமா. தாத்தா அங்கு என்ன தெரிகிறது? ரொம்ப ரசிக்கிறியே, நம்ம கர்நாடக சங்கீதம் நான் பார்த்த மாதிரி. ஓ தாளம் போடும் மிஸ்டர் மூஞ்சூர் முண்டை, தாளம் போடும். ஏதோ வேணும் சொல்லும் மனமே சிக்கலாண்டா. அந்த ஆட்டத்துக்கெல்லாம் தாளம் போட்டான் பாடுறேன். வந்தாடா டிரைவர், ஏய் நீ போய் எங்கேயாவது பிள்ளையார் கோயில தாளம் போட்டு சுந்தரம் தெரியும். ஓ பஜனைக்கு தாளம் போட்டு பொங்கச்சோறு வாங்க பண்ணாவே பல நாள் நம்மளை ஏமாத்தி விட்டாங்க. 31 வருஷம் சாமி அழைக்க போறேன். கண்டுபட்டி இங்க இருக்கு இந்த காளியம்மை, உள்ளங்குடி வெட்டுடைய காளியம்மை. அன்னை இல்லாத மலையாள நாட்டுல நாங்க இருக்க மாட்டேன்னு 18ஆம் படி கருப்பு தங்கச்சி 7 கன்னிமார்களும் தீர்த்தக்கரரா தாயமங்கலம் முத்துமாரி கலிஜரி காளிமுனியா உடமரத்தேன் கொத்தக்காலை சப்பானி உருகால நொண்டியா மேலமட கம்மாயில கலங்கு பாஜனம். இங்க இருக்க மாட்டேன்னு கருப்பாயூர்ல வீட்டு இருக்கக்கூடிய என் பாண்டி முனி. எல்லா சாமியும் இங்க வீரம் குறையாம இருக்கா? இருக்கு. சாமி ஆடக்கூடிய என் நல்லாடிகளே, 10 கோடி பெருமக்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சாமி ஆடும்போது உங்க உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா மங்கு மங்குன்னு ஆடி விட்டு செய்தி வீடி முடிஞ்சு வச்சு என் கணேஷ் மேல கொட்டி போச்சு நீங்க வரக்கூடாது, தூத்து தெரிஞ்சு போகும். அதே மாதிரி இந்த டால்பின் மாதிரி எவனாவது வந்தேன் தெரிஞ்சேன். எந்த இளைஞர் ஆடினாலும் கனி அந்த மது செக் பண்ற மிஷினை வச்சு அவனை ஊத சொல்லி அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் 1/2 மணி நேரம் ஆடுனேன். என்னன்னு பார்க்கறத பீது குறைஞ்சு வச்சு ஆடி இருக்கேன்டா. உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? சார் போச்சு நல்ல எக்கோ ஏத்து. உண்மையிலே சாமி இங்க இருக்கு, இருக்கணும். இந்த ஊர்ல சாமி இல்லைன்னா அப்புறம் அவ்வளவுதான். சாமி இருக்கு. ரஞ்சிண்டம்பட்டி காளியம்மா இனம் குறையலடா. அது ஒரு காலம் கண்டுபட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய இறவங்க உள்ள இந்த ஊருல குடிக்க ஊரிலே பாட்டுங்க. இங்க வந்த காலத்துல இங்க மேட்டுல குடிசை ஓட்டாரு இந்த கண்டுபட்டி கிழவே. அப்ப பாரா 12 வருஷம் பாராமலை இல்லை, கண்டுபட்டி நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிழவி சொல்லி எழுதுச்சா, நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த கிராமத்துல நான் பிள்ளை வளர்க்க போறேன். பஞ்சம் தாங்கலே
குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிழவி காட்டுல போய் மயிலின் கீரை முடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சி நம்ம கிழவி கோவக்கீரை முடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. வீரம்பத்தலே இந்த கண்டுபட்டி சாமிக்கெல்லாம் வீரம்பத்தலே என் கட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளையில பேயடிக்க விட போறையா? அது நடையில இந்த கண்டுபட்டியில நம்ம கிழவி உடையில இந்த கண்டுபட்டி காளியம்மனுக்கு இங்க உள்ள கருப்பனுக்கு முடியாட்டிக்கு நம்ம கிளவி சொன்னுச்சான். நம்ம இங்க மாலையும் தேங்காய் பழமும் பூஜை ஜாமானும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டிய இந்த கண்டுபட்டி கிழவே மயிலாக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த நல்ல நெல்லு மூட பாறை ஏத்தி என் காளியம்மனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டிய மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் மதுரை தள்ளா உள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல்லு வீதிக்க அத்தீரம் வாசத்துக்கு அணக்கல்லும் ஒராறு கண்டுபட்டி கிழவே என் கருப்பனுக்கு கோட்டூர் மாலைக்கு நம்ம கிழவே கோரிப்பாளைய விதிக்க அங்க தேங்காய் வளத்துக்கு இந்த கண்டுபட்டி கிழவே தேரு முட்டி விதிக்க அங்க பூப்பால தானியாத்திய என் நொட்டி சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டிய மதுரை கருப்பாயுருணி வழியில மாட்டு வண்டி வரப்போது இந்த கண்டுபட்டி கிழவே பத்தி வந்த மாட்டு வண்டி வரும்போது பூ அடக்கி கருப்பாயுள்ள பாண்டி முடி வண்டிய மறிக்கிற பாண்டி முனி ஐயா. அப்ப கிழவே சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முடி வந்துருச்சு. நான் மனசில அன்னிதினமும் மத்தியிட்டு வேண்டிய கண்டுபட்டியில உள்ள என் காளியம்மனையும் கருப்பனையும் காணாமுடா. அப்ப வண்டி மூக்காடி கட்டையில கிளம்பி உக்காந்து அட தட்டுடா மாட்டோம் போவோம். கண்டுபட்டி சாமி எந்த சாமிக்கு புடி கொடுக்க மாட்டாதடா. 1000 பாட்டில சாராய எப்போ சுருட்டு அடா அடிக்குதுடா. 1000 பாட்டில சாராய வாண்டி முனி உனக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டில சாராய என் ஜீவா பாட்டி முனிக்கு முடிநாக்குக்கு பத்தாதுடா. எப்பா கலங்கடி படுக்கறா என் நொட்டி பையில காணாமுடா. இந்த கண்டுபட்டி எல்லையில உனக்கு ஒரு கால நொட்டியாடா என் கலையரி நல்லகம்மாயா சொன்ன சொல்லு தப்பாது என் கலையரி காளிமுடி ஐயா உனக்கு சொல்வாக்கு மாறாதுடா. இந்த நாட்டு மக்க உனக்கு வீரலைன்னு கேள்வி பேசுவாண்டா. கொஞ்ச நேரம் உத்தாகம் கரைய விட்டு என் கலையரி காளிமுடி ஐயா உடம்புள்ள சத்தம் கேட்டுச்சுடா. விட்டாண்டா கலையரி எல்லைய விட்டு உன் தங்கச்சி காளியாத்தாவா பாக்குறதுக்கு கண்டுபடிக்கிட்டா. முன்னாடி ஊத்து தண்ணி அலையடிக்கிறப்ப 10 நேரம் ஆச்சுடா காளிமுனி ஐயா. கொஞ்ச நேரம் அந்த கண்டுபட்டி சாமிய கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டரில இந்த நாட்டு மக்களுக்கு நீ காமாடு தாமாடு காக்கணும். கொஞ்ச நேரம் நீ விளையாட நீ எந்திரி. மலையாள நாட்டுல எப்போ தத்தெடுத்த செல்லம் புள்ளைய கருப்பு உன்னைய மலையாள நாட்டுல உன்னைய ஊட்டி ஊட்டி வளர்த்த நாடு. உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா. ஓட்டி விட்டான் தண்ணியில மலடாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு நீ 18 நாடுகளையும் நீ படிக்க தாக்குனதுனால உனக்கு 18ஆம் படியான்னு பேருண்டு. இந்த கண்டுபட்டியில கருப்படை உனக்கு வீரம் குறைஞ்சு போச்சாரா?
இல்ல உன் கச்ச கணக்குதான், இல்ல உன் பிறப்ப பேக்கலையா முச்சிருச்சா? எந்த ஒரு குதிரையில வர போறேன் இந்த ஐயனார், இந்த கூட்டத்துல எந்த குதிரைடா? கொஞ்சம் தான் குதிரை. அப்ப அன்னை இல்லாத மலையாள நாட்டில நாங்க அக்கா தங்கச்சி இருக்க மாட்டோம்னு இந்த கண்டுபட்டில எத்தனை பத்தினி மேல என் தீத்தாக்கரை பொண்டாக்கி என் தாயமங்கல முத்துமாரி என் காளியாத்தா, ஏய் கொஞ்ச நேரம் நீ வந்தரங்கு கருப்பா தங்க நல்ல உயருவா சாமி உயருவா சாச்சாடு விசாருவா சாமி விசாருவா காளியம்மனை பார்க்கத்தானே நிக்கிறானையா. கண்டுபட்டி கிராமத்திலே இருக்கிற சாமியெல்லாம் வீரா குறையா. சாமி பூரா கண்ணு முன்னே விளையாடுவாரையா. இந்த கண்டுபட்டி சாமி கண்ணு முன்னே விளையாடுவாரையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா.
வந்துதானே நேரம் ஆச்சியா கட்டுப்பட்டி கிராமத்திலே அகமுடைய இனத்திலே முதல் நாள் மண்டபம் படியா சாமி போடா தத்துவமா இருக்குதோ மாறையா இந்த சாமி போடா மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்.எஸ். மணித்தேவருடைய மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே என்னை வளர்த்த என் தாய் கிராமம் பிள்ளத்தி விழாக்குளம் அதற்கு இடையே உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்து படிப்பறிவு இல்லாட்டாலும் நான் ஆடு மாடு மேய்த்தவன் என்பது எனக்கு பெருமை. நான் ஆடு மாடு மேய்ச்சவன் தான் இந்த பப்புனு கோமாளி எம்கேஆர். எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் 3 வேளை சோறு போட முடியும். ஏன்னா நான் பேரு வாங்கின நாட்டுல கோமாளி. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இந்த பாட்டுக்கு விளக்கம் தெரியுமா? மயிர குடும்பமா புடுங்கினா தாண்டா கோழி குழம்பு வைக்க முடியும். வெரி குட், நல்ல கொஸ்டின் தான். அள்ளி விடுறா நாடகம் பூரா அப்படித்தாண்டா. மதுரை புடிக்கிட்டே தீய வச்சுட்டேன், எரிஞ்சா கட்டில விழுந்தேன், முளைக்குச்சி அடிச்சு வித செத்துச்சு போட. விதி விதி கிடையாது, பேப்பூரி தகுதி வேணும்ட்டே நாடத்தை கெடுத்தி விட்டான். போட்டான் அறுக்கிற ஆளத்தான் வளர்க்கிற செம்புரி ஆட்டுக்குட்டி நம்பும் வெள்ளாட்டுக்குட்டி நம்பும். வளர்க்கிறவன் நம்பாது. வளர்க்கிறாள் ஒரு சின்ன குட்டில இருந்து ஒரு கிடா குட்டி வளர்த்தாருன்னா அந்த கிடா குட்டிக்கு காலையில எந்திரிச்சவனே வேப்பங்குளை பிடிங்கி வைப்பாரு, அருகம்புல்லு பிடிங்கி வைப்பாரு, காத்துக்குளை கட்டுவாரு, புண்ணாக்கு தண்ணி வைப்பாரு, அசந்து மதியம் படுத்துடுவாரு. அவர் கம்பு கூட்ட ஒரு பக்கம் கடிச்சு எடுத்துடும் மதுரை. ஆனா வளர்க்கிறவன் நம்பாது. இந்த வியாபாரியத்தை நம்ப அந்த கிடா குட்டி. வியாபாரி வந்தவொடனே அந்த கிடா குட்டியை மதிக்கும் போது தொடையில ஒரு பொடி பிடிப்பார் கஜக். அப்ப அந்த கிடா ஒரு மூமெண்ட் கொடுக்கும். அந்த வெதரை லேசா அந்த வியாபாரி பிதிக்கி பார்ப்பார். அப்ப அந்த கிடா நல்லா மூடையத்தி விடுறான். வீட்டுக்கு போனா ஆள் இல்லாதப்ப அடிச்சு விடுவான் போல. சரின்னு நம்பி அந்த கிடா அவனை நம்பிடும். கொண்டு போய் காலையில 5 மணிக்கு தண்ணி வச்சு அழைச்சு போவேன். அதனாலதான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுதான். ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேலை?